ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்குல நம்ம போண்டா செய்வோம். அதை விட டேஸ்ட்டாக நல்ல ஹெல்த்தியாக நம்ம காய்ந்த பட்டாணி கடலையிலையும் போண்டா செய்யலாம். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப்பு பட்டாணி கடலையை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் உப்பு சேர்த்து வேக வைக்க போகிறேன். இப்போ ஒரு 4 விசில் வச்சுட்டு 3லேருந்து 4 விசில் வைக்கலாம். வெந்ததுக்கப்புறமா அதை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்காமலே அரைச்சி எடுக்கலாம். அப்புறமா இந்த போண்டாக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு கேரட், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், பாதி வெங்காயம், கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை, இதெல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பீன்ஸும் வேணா சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய்கறிகளை எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டாணி கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். எல்லா காய்களையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா அந்த வேக வச்ச பட்டாணி கடலை தண்ணியை கொஞ்சமாக தெளித்து கொடுத்துக்கலாம். உப்பு குறைவாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கிறோம். உப்பு இதில் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டியாச்சு. அடுத்ததாக இந்த உருண்டைகளை முக்கி போடுறதுக்காக நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக நான் 1 கப்பு கடலை மாவும் 1/4 கப்பு அரிசி மாவும் எடுத்துருக்கிறேன். அதுக்கு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 கப் தண்ணி எடுத்துட்டு, தண்ணியை மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கணும். இந்த மாவு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா உருண்டைகளை நம்ம முக்கி போட முடியாது, உருண்டைகள் பிரிஞ்சு போயிடும். அதனால தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகளை இந்த மாவில் முக்கி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. உருண்டைகளை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க, இல்லைன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய கோட்டிங் பிரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விடலாம். இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிட முடியாது, அதனால இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்தது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பச்சை பட்டாணிலையும் இந்த போண்டா செய்யலாம். நான் பச்சை பட்டாணி இல்லாததுனால காய்ந்த பட்டாணியில் செய்திருக்கிறேன். இப்போ 2 பக்கமும் வெந்துடுச்சு. ஒரு தடவை கூட திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ பட்டாணி போண்டா வெந்துடுச்சு, எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், கோல்டன் கலரில் அவ்வளோ அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. செய்து பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு போண்டாவை இப்போ நம்ம பிச்சு பார்க்கலாம். உள்ளாடி பாருங்கள், மசாலாலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. நன்றி. வாழ்க வளமுடன்.